என்னையும் தெரிந்து கொண்டாய், உன்னையும் தெரிய வைத்தாய். இறைவனே, உன் கோவிலில் ஓரிடம் எனக்களித்தாய். கால காலங்கள் வேறெங்கு வாழ்ந்தாலும் உன்னில் வாழும் வாழ்வாகுமோ? என்னோடு வாழ மனுவான தெய்வம், உனை நாளும் மறவேனே. இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, உனை என்றும் வாழ்த்துவேன். காலம் முழுதும் காக்கும் உன்னை ஞாலம் வணங்கிடுவேன். இயேசுவே, என் வாழ்வின் தீபமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 28/7/24 இருக்கிறோம். சாதாரண ஞாயிற்றுக்கிழமை. நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 35:1-2-3. ஆண்டவரே, எனக்கு எதிராய் வழக்காடுவோருக்கு வழக்காடும், என் மீது போர் தொடுப்போருக்கு போர் புரியும். கேடையும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். நீதிமொழிகள் 17:7-8-9. பயனுள்ள பேச்சு மதிகேடனுக்கு தொடர்பே இல்லை, பொய்யான பேச்சும் அரசனுக்கு பொருந்தாது. கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தை போல் பயன்படுத்துவார். குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர், குற்றத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறவர் நட்பை முறிப்பான். இன்றைய வாசகம் 2 அரசர்கள் 4:42-44. இம்மக்கள் உண்டபின் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். இன்றைய 2ஆம் வாசகம் எபேசியர் 4:1-6. ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல் உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. இன்றைய தூய நற்செய்தி யோவான் 6:1-15. அனைவரும் வயிறார உண்டபின் 2 அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் அதை 5000 பேர் குழந்தைகள் மற்றும் பெண்களை தவிர ஆண்கள் மற்றும் உண்டனர். மீதி 12 கூடைகள் நிறைய நிரப்பினர். பாருங்கள், அந்த காலத்தில் வந்துட்டு இயேசு அதிகமான புதுமைகள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்க தூரத்திலிருந்து மக்கள் ஓடி வந்தார்கள். பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் தினம் நாம் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். இதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய எதிர்நோக்கு ஒன்று, ஆண்டவரை நாம் அடைவது. ஆண்டவர் ஒருவரே, உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. நமக்கு நிறைய பேர் அதிகமாக நம்மை கேலி கிண்டல் செய்வது, குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு திருமுழுக்கு கொடுக்குறாங்க? திருமுழுக்கு என்பது நீங்கள் வளர்ந்த பிறகு, உங்களுக்கு புத்தி வந்த பிறகு திருமுழுக்கு இல்லை. திருமுழுக்கு என்பது நம்மை என்ட்ரி பண்ணுறது, நம்மளுடைய கிறிஸ்துவத்துக்குள் நம்மை ஒரு புது மனிதராக நம்மை அதுக்குள்ளே என்ட்ரி செய்கிறாங்க. நம்ம வெல்கம் பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்தவத்துக்குள் நம்மை அழைத்தல். ஸோ அது ஒரே முறை தான் நடக்கும். அதை 12 வயதில் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபர்மேஷன் எப்படி? இவ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவன் என்று அந்த கன்ஃபர்மேஷன் இதுதான். இது நிறைய பேருக்கு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ எதுக்கு குழந்தையில போயிட்டு திருமுழுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் வந்துட்டு வளர்ந்த பிறகு கொடுக்கலாம்ல. ஆனால் கேள்விகள் நிறைய எழலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவரே பதில். அவருக்கு யார் ஒருத்தர் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞானமும் அறிவும் தேவை. அதான் ஒருத்தன் பசியில் ஒரு முனிவர்கிட்ட போகிறான். முனிவர் வந்துட்டு அவனுக்கு பசியாக இருக்குது. அப்போ அவங்க வச்சு படையிலெல்லாம் கொடுத்துட்டு அங்கே நிறைய காமிக்கிறார், இதெல்லாம் இத்தனை இருக்குது, உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அப்போ அவர்கிட்ட மற்ற தங்கம் வைடூரியம் அந்த மாதிரியே இருக்குது. அப்போ இவனுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இவனுக்கு அங்கே போய் மனசு மாறிட்டு முனிவரே எனக்கு அந்த மாணிக்கத்தை கொடுங்க அப்படின்னு மாணிக்கத்தை அவர் கேட்ட உடனே கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு அன்றைக்கெல்லாம் தூக்கமே இல்லை. அவன் மறுநாள் எழுந்து ஓடி போயிட்டு, முனிவரே நீங்கள் எனக்கு இந்த கொடுத்தீங்கல்ல, இந்த கொடுக்குற மனசை நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். பார்த்திங்களா, இது தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது நம்மளாலேயே நிர்ணயிக்க முடியல. இதுதான் வாழ்க்கை.
இதோ நாம் தினம் ஆண்டவரின் பின் செல்வோம், ஆண்டவரை தியானிப்போம், அவருடைய வசனத்துக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.